சங்கீதம் 119 101வது வசனம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பொருத்தனையோடு இந்த வார்த்தையே சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை நான் என்ன செய்கிறேன், விலக்குகிறேன் சொல்கிறார். சொல்லிட்டு ஏன் அப்படின்னா, நான் உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படிக்கு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், டிசிப்ளின் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் டிசிப்ளினாக என்ன செய்யணும், வாழணும். அதற்கென்று ஒழுக்க நெறி உண்டு, ஒழுக்கம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது, ஈஸியாக முன்னேற முடியாது. அதற்கு ஒரு டிசிப்ளினாக இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே வர முடியும், மேலே வர முடியும். அதை சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக அறிந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக மாற வேண்டும். அந்த ஆவிக்குரிய மனிதனாக மாறுவதற்கு ஒரு டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்வாங்க. நான் என்னை என்ன செய்யணும், டிசிப்ளின் பண்ணி என்னை ஒழுங்குபடுத்தி நான் என்ன செய்யணும், நான் வாழணும். வேதத்தில் இன்னொரு மனிதனும் இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னை டிசிப்ளின் பண்ணி வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் என்ன சொல்லுகிறார், என் சரீரத்தை என்ன செய்கிறேன், ஒடுக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் என்ன செய்கிறேன், எனக்கு ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின், என் வாழ்க்கையில் நான் என்னுடைய சரீரத்தை என்ன செய்கிறேன், ஒடுக்குகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் ஆவிக்குரிய மனிதர்களாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். வேதத்தையும் வாசிச்சுக்கிட்டு நல்ல முழங்கால் படிக்கிட்டு வேதத்தையும் வாசித்துக்கிட்டு சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை தூக்கிக்கிட்டு நம்ம முதல்ல வந்து நின்றுட்டு தெருவில் சண்டை போட்டோம்னாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை 0 ஆயிரும். வேதத்தை சுமந்து கொண்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வந்துட்டு நல்ல வேதத்தை வாசித்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு நம்ம ஒயின் ஷாப்பில் போய் நின்னோம்னாலும் தவறாக மாறிடும். ஆனால் டிசிப்ளின் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் சொல்கிறாரு, என் கால்களை நான் என்ன செய்கிறேன், விலக்குகிறேன். நான் எந்த பாவத்திற்கு நேராகவும் ஓடிவிடக்கூடாது, எந்த பாவத்தையும் நான் தொடர்ந்து நான் விரும்பிடக்கூடாது. என் கால்களை நான் பாவத்திற்கு நேராக செல்வதற்கு ஒரு தடை விதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடந்த நாட்களிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை பேசினார், ரொம்ப பிடித்திருந்தது. என்ன அப்படின்னா, அவர் சொன்னார், அவருடைய சகோதரன், அநேகமாக அவருடைய அண்ணனா தம்பியான்னு தெரில, அடிக்கடி டொனால்ட் ட்ரம்பை பார்த்து சொல்வாராம், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு வரான். சிகரெட்டை நீ குடிக்காத, சிகரெட்டை என்ன செய்யாத, பிடிக்காத அப்படின்னு சொல்லுவாராம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க சகோதரன் அண்ணன் ட்ரம்புக்கிட்ட சொல்லுவாராம், தம்பி என்ன செய்யக்கூடாது, நீ குடிக்கக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அப்போது இதை கேட்டு கேட்டு வளர்ந்த டொனால்ட் ட்ரம்புக்குள்ளே அந்த வார்த்தை ஆள் மனசில் போய் பதிஞ்சிட்டு அவர் சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் நான் ஆல்கஹால் குடித்தது இல்லை, இன்றைக்கு வரைக்கும் நான் என்ன செய்யலை, சிகரெட்டு பிடித்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த டிசிப்ளின் வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் நான் உயர உயர என்ன செய்தேன், வந்தேன். ஒருவேளை நானும் என்னுடைய சகோதரனை போலவோ மற்றவர்களைப் போலவோ நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குடிக்கு அடிமையாக இருந்தால் என் வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு என்ன செய்திருக்காது, வந்திருக்காது. நான் ஒருவேளை நானும் போதை வஸ்துக்கு சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தால் என்னால் எங்கே வந்திருக்க முடியாது, ஒரு அதிபராக
வந்திருக்க முடியாது. என் வாழ்க்கையில் என்னுடைய சகோதரன் சொன்னதை நான் கேட்டதுனால, என்ன டிசிப்ளின் பண்ணதுனால நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்? அதிபராக நான் என்ன செய்திருக்கிறேன்? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளினாக வாழ்ந்தாதான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சகல பொல்லாத வழிகளுக்கும் நம்முடைய கால்களை விளக்கும் போது தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய மனிதர்களாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். எனவே இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் என்ன செய்வோம்? சகல பொல்லாத வழிகளுக்கும் நம்முடைய கால்களை நாம் என்ன செய்வோம்? விளக்குவோம். பொல்லாத வழி என்று தெரிந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த வழியில் கூட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பொல்லாத வழியில் அந்த வழியில் விட்டு விலகி நம்ம மாற்றுப்பாதைக்கு என்ன செய்யணும்? வரணும். ஒரு இடத்துல குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு கூட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஒரு இடத்துல விபச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த பகுதிக்கு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. வேடிக்கை பார்க்க கூட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம விலக்கி நிற்கணும். பொல்லாத வழிகளுக்கு நேராக நம்முடைய கால்களை என்ன செய்யணும்? விளக்கணும். ஏன்னா இந்த கடினமான இந்த உலகத்தில் நாம் நம்மை இந்த ஆவிக்குரிய மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும் என்றால் அந்த பொல்லாத வழிகளிலிருந்து நம்முடைய கால்களை விளக்கும் போது தான் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, என் கால்களை நான் என்ன செய்தேன்? விளக்குனேன். அதனால தான் நான் உம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறேன், ஒரு ஆவிக்குரிய மனிதனாக நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு நல்ல தனி மனித ஒழுக்கத்தை நாம் கடைபிடிப்போம். வசனத்தை காத்து நடப்போம், வேதத்தை வாசிப்போம். ஆவிக்குரிய மனிதர்களாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்வார்? மாற்றுவார். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இப்பேற்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்தார். இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்பேற்பட்ட சிந்தனையோடு 101வது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே தனி மனித ஒழுக்கத்தை எனக்கு தாங்க, என் கால்களை பொல்லாப்புக்கு விலக்கி, என்னுடைய கால்களை சகல பொல்லாத வழிகளுக்கு விலக்கி ஓட எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதனாக நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்கின்ற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். கர்த்தர் தாமே திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.